ஹாய் கைஸ். ஏய் ஹலோ. ஹாய். எல்லாருக்கும் தெரியும். ஸோ சாட்டர்டே வந்து தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து 1-1 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த சீரீஸே எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஏன்னா பிஜிடின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஸ்பைசியான இது. செகண்ட் மேட்ச்ல வர பயங்கரமான சண்டை. மூணாவது மேட்ச் வந்து கேபாவில் வர அவங்களுடைய போர்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு காத்துனுக்குது. ஸோ நிறைய இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, யார் பிளேயிங் லெவலில் இருக்கணும், யார் பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடாது, இல்லை ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கணுமா, இல்லை ரோஹித் சர்மா ஃபிஃப்த் இறங்கணுமா, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு தேர்ட் மேட்சை பற்றி தான் பார்க்குறோம் பிஜிடி சீரீஸ்ல. ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாயிண்ட்டை சொல்லுங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்கும், யார் போனால் நல்லா இருக்கும், இதுல யார் வந்து ஒரு கொஞ்சம் ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஹார்டா போவாங்களா, இல்லை இந்தியா வந்து ஹார்டா போவாங்களா, ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியாக்கு ஃபேவரா தான் இருக்கும். லாஸ்ட் டைமே நம்ம காபால வின் பண்ணிட்டோம். ஸோ அதனால அவங்க வின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஆடுவாங்க. நம்ம டீம் வந்துட்டு பேட்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ தே கோனா அவங்களாம் மாத்திப்பாங்களான்னே தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் வந்துட்டு மிடில் ஆர்டர் தான் ஆடுவாருன்ட்டு எனக்கு தோணுது. பட் இந்த மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ரோஹித் சர்மா மேல தான் போறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ்ல 100 தான் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தோணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா டீம்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அஸ்வின் பிளேஸ்ல ஜடேஜா எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம் எங்க போய் முடிக்கிறாங்கன்ட்டு. இல்ல டீம்ல சேஞ்சஸ் இருக்காதுன்றது வேற விஷயம். டீம்ல அவங்க சேஞ்ச், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? லாஸ்ட் மேட்ச் நம்ம தோத்துட்டோம். சோ தோத்துட்டு வந்து சேஞ்சஸ் இருக்காதுன்னா அது வந்து ரொம்ப பிளண்டரா இருக்குது. அப்படின்னு போது எனக்கு வந்து இவர் வேணாம், இவர் எடுத்துட்டு வாங்க. ஏன் இவர் உட்கார வச்சுக்கிறீங்க? ஒரு ஹர்ஷித் ராணாவை ஏன் உட்கார வச்சுக்கிறீங்க? அதே மாதிரி ஒரு இவர் ஆகாஷ் தீபை ஏன் உட்கார வச்சுக்கிறீங்க? ஹர்ஷித் ராணாவுக்கு பதில் அவர் எடுத்துட்டு வரலாம், ஒரு ஜட்டுவை எடுத்துட்டு வரலாம். அப்படி நீங்க சொல்லுங்க. அவங்க எப்படியாவது போட்டேன், நம்மளுடைய ஒப்பீனியன். நான் வந்து இந்த டீமோட போவோம் அப்படின்ற மாதிரி என்ன நான் கேட்கறேன் உங்ககிட்ட. என்னோட சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் அஸ்வின் பிளேஸ்ல கண்டிப்பா ஜெட்டு எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அஸ்வின் போடுற பால வந்துட்டு அந்த ஓவர் வந்துட்டு ஜெட்டுவும் போடுவாரு. அந்த 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அவர் வந்துட்டு பேட்டிங்லயும் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும், ஃபீல்டிங்லயும் கிடைக்கும். ஸோ அதனால அவர் பிளேஸ்க்கு வந்துட்டு நான் ஜெட்டு தான் சொல்றேன். பட் ஹர்ஷித் ராணா வந்துட்டு ரெட் பால்ல நல்லா பண்ணாரு, பிங்க் பால்ல தான் அவருக்கு சரிப்பட்டு வரல. ஸோ மூணாவது டெஸ்ட்லயும் மேபி கண்டினியூவா சான்ஸ் கொடுக்கும்போது லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்ஸை இந்த டைம்லயும் பண்ணாம கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அசலுட் வந்தாருன்னா மேபி பாலந்த ஜஸ்ட் அவங்க என்னையும் அவுட்ன்ற மாதிரி பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த சேஞ்சஸுமே ஆஸ்திரேலியா சைடும் இருக்காது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஆஸ்திரேலியா தான் இந்த டெஸ்ட் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. ஓகே எஸ்கே. கண்டிப்பா இப்போ நல்ல விஷயம் என்னன்னா பிங்க் பால் கிடையாது இந்த மேட்ச். ஏன்னா பிங்க் பால்ல தான் அவங்க வந்து கிங்கு. ஸோ ஆஸ்திரேலியா அதை வந்து அவங்க அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ரெட் பால்ன்றது ஒரு நல்ல விஷயம். சேம் டைம் வந்து நம்ம இந்த காபா டெஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் எப்படி வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மெமரிஸோட நம்ம வந்து உள்ள இறங்கியிருப்பாங்க நம்ம ஆளுங்க. லாஸ்ட் டைம் நடந்த அதில் சூப்பர் ஸ்டார் ரிஷப் பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு ஹோப் இருக்கும் நல்லா இந்த இடத்துல திருப்பி ஆடுறதுக்கு. இந்த மேட்ச் நல்லாவே இந்த சீரீஸ் வந்து நல்லா வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லலாம். 1 vs 1 போது வந்து கண்டிப்பா வந்து இன்னும் 3 மேட்ச்ல இருக்கு. அதுல இந்தியாவுக்கும் இம்பார்ட்டன்ட், ஆஸ்திரேலியாவுக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து ஐசிடில போனோம்னாக்கா கண்டிப்பா இவங்க 2 பேருமே இதுக்கு இந்த சீரீஸ்ல வின் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு WTC. ஸோ ஆஸ்திரேலியா வந்து அவங்க வந்து இந்த ஹோம் சீரீஸ் தான் பெருசா வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து வர்ற 2 மேட்சுமே வந்து அது அவையில போகுது. அதனால அவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், வால்வா சவா மேட்ச். இப்ப பண்ணு இல்லாட்டி முடிஞ்சு போச்சு, அவங்க கையை விட்டு மீறி போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஒரே ஒரு நிமிஷம். பிங்க் பாலா இருந்தாலும் சரி, ரெட் பாலா இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேன் ஆடிதான் ஆகணும். பிங்க் பால்லயும் அவங்க நல்லா ஆடல, ரெட் பால்லயும் நல்லா ஆடல. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ பிங்க் பால் போட்டதுனால தான் தோத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம பவுலர்ஸும் சூப்பரா பண்ணாங்க, எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. ஒரு ஹர்ஷித் ராணா சப்போர்ட் பண்ணல, அதே மாதிரி அஸ்வின் பெருசா எடுபடாட்டி கூட சிராஜ் பும்ரா வச்சுமே சூப்பரா பண்ணாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனா நீங்க பிங்க் பாலா இருந்தாலும் சரி, ரெட் பாலா இருந்தாலே அந்த டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான்.
இல்ல அது உண்மைதான். நான் அந்த பால வந்து ரொம்ப பெரிய அப்படியே ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கல. நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய பாஸ் ரெக்கார்டு இருந்துச்சு ஆஸ்திரேலியா அது ஸ்டார்க்னோட ரெக்கார்டு எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அந்த விதத்துல பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க. அந்த 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 டே நைட் மேட்ச் அந்த பிங்க் பால் அந்த ஃபார்மேட்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க. இந்தியாவோட பாஸ் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. அந்த விதத்துல சும்மா ஒரு 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 ரீசனா சொன்னேன். எல்லாமே ஒரு ஒரு இதுதானே ஒரு ஃபேக்டர்ஸ் தானே. அப்படி பார்க்கும்போது இந்தியன் பேட்டிங் எடுத்தீங்களா நீங்க இந்த சீரீஸ் மட்டும் இல்ல நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்தே பேச வேண்டியதா இருக்கும். சோ அது வந்து நம்ம அதை வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா சொல்லல. கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். ரெட் பால்னா மட்டும் அவங்க என்ன சாதாரணமான ஆளுங்களா ஆஸ்திரேலியா அவங்க ஊர்ல விட்டு தர்றதுக்கு. சோ அந்த மேட்ச் கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ட்ரீட்டா தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவல்ல வந்து சில சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து சரியா அவருக்கு போகல. அதனால வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வந்து பிரசிஷ் கிருஷ்ணா இல்லாட்டி ஆகாஷ் தீப் இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் உள்ள கொண்டு வருவாங்கன்னு தோணுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜடேஜா, அஸ்வினா, வாஷிங்டன் சுந்தரானும் போது வந்து என்னால யாருக்குமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து லாஸ்ட் அந்த சீரீஸ்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணி ஒரு யங்ஸ்டரா வந்து அந்த மேட்ச்ல வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினாரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கிரவுண்டுக்கு அவர் கிடைக்கும்னாக்க அவர் மேல நம்பிக்கை இருந்தா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அவரு கூட விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் ஒன்னும் டிசப்பாயிண்டட் கொடுக்கல. அவர் ஒழுங்கா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வின்னான மேட்ச் தான் அது. அதுக்கப்புறம் ரீசனே இல்லாம அந்த அவர் உட்கார வச்சோம் வேற வழி இல்லாம. அஸ்வின் வந்தாரு. அஸ்வின் ஒரு டீசென்டான பவுலிங் தான். நல்ல ஒரு எக்கனாமிக்ல போட்டாரு. மிச்சில் மார்க்ஸ் விக்கெட் எடுத்தாரு. ஈவன் தோ வந்து ரன்ஸும் வந்து 22 ரன்ஸ் அடிச்சாரு. ஓகே தான், அது ஒரு டீசென்டான கான்ட்ரிபியூஷன் தான். ஆனா நமக்கு வந்து ஒரு டெப்த் பேட்டிங் வேணும் அப்படின்ற போது வந்து நம்ம ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் பக்கம் போக வேண்டியதா இருக்கும். சோ மத்தபடி வந்து பேட்டிங் ஆர்டர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரிதான் ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலுமே ஓபன் பண்ணாவே கொஞ்சம் டீசெண்டா இருக்குன்னு தோணுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எம்ஜி நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, நீ சொன்ன பாயிண்ட் எல்லாம் வேலிடான பாயிண்ட் தான். ஓப்பனிங் என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையா இருக்க அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ டெஸ்ட் மேட்ச்னா ஒரு 5 days 4 days போற மாதிரி மேட்ச் வந்து டெவலப் பண்ணிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கோ ஸ்டாருக்கோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவருக்குள்ள விக்கெட் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து பேட்ஸ்மேன்ஸோ ஸ்டாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் ஒரு 6 ஓவர் வந்து விக்கெட் இல்லாம அவர் ஆட வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வர மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓப்பனிங் பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு தோணுது எனக்கு. அப்புறம் வாட்ச் ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அஸ்வின் பதில். நான் வாட்சோட லாஸ்ட் கப்பா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அஸ்வின் மாதிரியே தான் பவுலர் வாட்சும் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான். அதனால வாட்ச் ஆடுங்களான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சேஞ்சஸ்னா ரோஹித் வந்து ஓப்பன் பண்ண வைக்கணும்னு என்னோட கருத்தா இருக்கு. இல்ல இங்க இது எல்லாமே நீங்க சொன்னதுல எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் நான் என்னன்னா இப்போ நீங்க வந்து ஜட்டு ரொம்ப குறைச்சி எடை போட்டீங்கன்னு ஐ ஃபெல்ட். ஏன்னா ஜட்டு வந்து நம்பர் 1 ஸ்பின்னர், நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இந்தியாவில் அவர் தான் இப்போதைக்கு. நீங்க அவருக்கு 35 வயசு 36 வயசுனால இஸ் த நம்பர் 1 ஆல்ரவுண்டர். அதுக்கு அடுத்துதான் பவுலிங் ஆல்ரவுண்டரா எடுத்தீங்கன்னா அஸ்வின், அதுக்கு அடுத்துதான் தேர்ட் ஸ்பின்னரா தான் நம்ம வாசியை கொண்டு போறோம். நீங்க 400+500 விக்கெட் எடுத்தவங்க பிளஸ் விக்கெட் எடுத்தவங்கள நம்ம ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்றதை விட ஒரு பவுலராவே கன்சிடர் பண்ணல. நேத்தன் லைன் இல்ல நமக்கு இப்ப பவுலர் பிரச்சனை இல்ல, நமக்கு பவுலர் பிரச்சனை இல்ல. நம்ம போய் அங்க ஸ்பின் போட்டு பெருசா பண்ண போறதில்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பேட்டிங் வேணுங்க. ஒரு 60 ரன் 70 ரன் 80 ரன் அடிக்கிற அளவுக்கு இல்ல சேம் தான். வந்து ஆஸ்திரேலியாவும் வந்து இன்னும் அவ்வளவு இன்னும் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே இல்ல. டிராவிஸ் ஹெட்டும் அந்த லபுச்சேன் இவங்க 2 பேரும் தான் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணதுனால தான் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க. சோ இருக்கிற பேட்டிங்க்குன்னே நம்ம டெடிகேட்டடா வச்சிருக்கிற பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணாம ஆல்ரவுண்டர் மேல நம்பிட்டு இருந்தா அது எந்த மாதிரி ஒரு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட நம்ம எடுத்துட்டே போக கூடாது. அப்படி சொல்ல வந்தா இந்த ஸ்குவாடே இருக்க கூடாது. ஏன்னா இந்த லாஸ்ட் நீங்க 4 வருஷமா பார்த்தா இந்த ஸ்குவாட் இருக்கிற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. பெர்ஃபார்ம் பண்ணது பண்ணிட்டு அந்த ஜடேஜா தான். இப்ப நீங்க ஜடேஜா எதுக்கு உட்காரிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாசிக்கு சான்ஸ் கொடுத்தீங்க, செகண்ட் மேட்ச்ல ஆஷ் கொடுத்தீங்க. சோ நீங்க வந்து ஏன் இவர் ஒரு பிரீமியம் ஆல்ரவுண்டர் இவர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல ஒரு நல்லா சோபிச்சாருன்னா 100 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், விக்கெட்லும் நல்லா மாட்டுச்சுன்னா கண்டிப்பா 4-5 விக்கெட் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அதே மாதிரி ஃபீல்டிங்லும் அவர் ஏன் நம்ம வந்து ரொம்ப லோவா எடை போடுறோம்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ அவங்க பக்கம் 8 மட்டும் தான் அடிக்கிறாருன்னு சொல்றோம், நம்ம பக்கம் அதுவும் யாரும் இல்லையே. ஏன் இப்போ ஒரு ஜட்டு வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடாதா என்ன? சோ நீங்க அவர் ஒரு பிரீமியம் ஆல்ரவுண்டர் கிட்டத்தட்ட 2014 இருந்து 15 ஒரு 4-5 சீரீஸ் ஆட்டாரு ஆஸ்திரேலியாவில்.
சோ இவர்கிட்ட வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு வாசிய போறீங்கன்னா நீங்க இந்தியன் கண்டிஷன்லயோ இல்ல வேற ஒரு கண்டிஷன்லயோ போலாம். இப்ப நீங்க கேபாவில தான் போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப் பந்த், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்ல வந்து வாஷி, ஷர்துல் தகர் எல்லாம் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா எல்லா மேட்ச்லயுமே ஜட்டு இருப்பாரு. ஜட்டு இருந்ததுனால தான் அந்த பேட்டிங் லைனும் பயங்கரமா இருந்துச்சு. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க நேத்தன் லியன் வந்து எதுக்கு வச்சுக்கிறாங்க, அவர் விக்கெட் எடுக்கிறதுல கரெக்ட் தான். அவங்க போறதே 4 பவுலர்ஸோட தான். ஒரு ஸ்பின்னர் 3 பாஸ் பவுலர்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோ அவங்க அந்த 3 பாஸ் பவுலர் வச்சுட்டு ரன் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு தான் 3 பாஸ் பவுலர் கை கொடுக்கவே மாட்டேங்குதே. 2 தான் கொடுக்குறாங்க. என்னன்னா அந்த 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 ஸ்லாட்ல வந்து 3 பேர் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கே வந்து யாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏன் வாஷிங்டன் சுந்தர் எந்த தப்புமே பண்ணல, நல்ல மேட்ச் நல்லா 2-3 விக்கெட் எடுத்தாரு, ஒரு டீசென்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அப்புறம் இருந்து ஏன் டிராப் பண்ணாங்கன்னு கேட்கல அவங்கள நீங்க? அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நியூசிலாந்து சீரீஸ்ல கிட்டத்தட்ட இவரு யாரு நியூசிலாந்து பங்களாதேஷ் சீரீஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் 3 நம்பர் 4ல ஜட்டு இருக்கிறாரு. விக்கெட் வந்து 16 விக்கெட் எடுத்துருக்காரு. வாஷிங்டன் எடுத்த அதே விக்கெட் தான். உங்களுக்கு பேட்டிங்லும் கிடைக்குது, உங்களுக்கு பவுலிங்லும் கிடைக்கணும் போது ஒரு பிரீமியம் ஆல்ரவுண்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர் ஏன் விடுறீங்க? இப்ப என்ன நீங்க என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் கூட சான்சஸ் கொடுக்கறதுக்கு அப்ப நீங்க செகண்ட் மேட்ச் கொடுத்துருக்கலாம்ல வாசிக்கு. இப்ப அவர் ஒரு மேட்ச் சோபிக்கல, ஓகே ஆஸ்திரேலியன் கண்டிஷன் முடியல, செகண்ட் மேட்ச் கொடுங்க. இது என்ன உள்ள வெளியே கேம் என்ன? அது புரியல எனக்கு. அப்படி நீங்க குடுக்கறதுனா ஜட்டுக்கு டைரக்டா போங்க. உங்க ஃபீல்டிங்ல 10 ரன் சேவ் பண்ணுவார் அவரு. அந்த மாதிரி டீம் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு கோரே கிடைக்காது. இப்போ வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு கில்லு வருவார் உள்ளார, ரோஹித் சர்மா உள்ள வருவாருன்ட்டு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா ஊர்ல இருந்து வந்தாரு, அப்புறமா கில் வந்துட்டு இன்ஜூரில இருந்து வந்தாரு. அவங்க 2 சேஞ்சஸ் கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா வாஷிங்டனை சேஞ்ச் பண்ணது வந்துட்டு அது என்ன ரீசன்னே தெரியல. அட்லீஸ்ட் அந்த இடத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நியூசிலாந்து சீரீஸ் நடக்கும்போது வந்து நீங்க சொல்ற 3 பேருமே பிளேயிங் லெவல்ல இருந்தாங்க. அது வந்து அங்க ஆஸ்திரேலியா போன உடனே அங்க 3 ஸ்பின்னர் ஆட முடியாது. சோ இவங்க இப்படிதான் ட்ரை பண்ணி ஆகணும். ஒருத்தங்க நல்லா பண்ணா அவங்களை அடுத்த மேட்ச் கொண்டு போகலாம். ஈவன் வந்து அதோடைய பிச்சுக்காகவும் அந்த பிச்சு எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து டீமுக்கு எது கம்மியா இருக்கு, போன மேட்ச்ல எது மிஸ் பண்ணாங்க, இல்ல வந்து அந்த அனலைஸ் எல்லாம் பண்ணி தான் எடுப்பாங்க. குத்து மதிப்பா வந்து ஏன் அவனை எடுக்கூடாது இவனை எடுக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அந்த ஃபெயிலர் ஆனா கூட நம்ம அதுக்கு மேல வந்து கண்டிப்பா நம்ம அது மேல ஒரு இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகி இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எங்க டேலண்ட் கம்மியே இல்ல. நீங்க உங்களுக்கு கொடுக்குற 3 மேட்சா 2 மேட்சா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி உள்ள போனதான். வாஷிங்டன் சுந்தர் வந்து இனிஷியலா நியூசிலாந்து ஸ்குவாட்ல இல்லவே இல்ல. 2வது மேட்ச்ல இவங்களா கால் பண்ணி கூப்பிட்டாங்க, ரஞ்சில நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்காசரம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் ஒரு பிளேயர் இருந்தாரு. அது என்ன அக்ஷர் பட்டேலோட வாசி? அக்ஷர் பட்டேல் பண்ணாத மேஜிக்கா? இந்தியன் கண்டிஷன்லாம் கிட்டத்தட்ட ஐ திங்க் இங்கிலாந்து சீரீஸ் கூட மட்டுமே 27 விக்கெட் எடுத்தாரு அவரு. ஜடேஜா அஸ்வினோட நல்லா எடுத்தாரு. அவர் ஏன் குறைச்சிங்க? அப்ப நீங்க இது என்ன லாஜிக்? அப்படி பார்த்தா நம்ம யாருமே உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்க முடியாது, யாருக்குமே புது பிளேயர்ஸை வச்சு ட்ரையே பண்ண முடியாது. இல்ல யங்ஸ்டர்ஸ் எங்க சான்ஸ் கொடுக்கணும்? ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இப்ப நீங்க ஒரு புஜாரா நல்லா பண்ணலாம், ரகானே நல்லா பண்ணலாம். நீங்க யார் எடுத்து வந்தீங்க? கில் எடுத்துட்டு வந்தீங்க, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு வந்தீங்க, அப்புறம் சர்ஃபராஸ் கான் எடுத்து வந்தீங்க. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். இப்போ நீங்க அக்ஷர் பட்டேல் எங்க நல்லா பண்ணணும்னு சொல்றீங்க? சான்ஸே நீங்க கொடுக்கலையே. பங்களாதேஷ் கூட 2 மேட்சும் சான்ஸ் கொடுக்கல. அங்க ஸ்லாட் அவேலபிளே இல்லையே. ஸ்லாட் அவேலபிளே இல்ல. என்ன ஸ்லாட் வேணும்? பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல என்ன ஸ்லாட் வேணும்? இப்ப அக்ஷர் பட்டேலுக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், 2 பேருமே டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். ஆனா ஏன் நீங்க வாசி ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலன்றதான் என்னுடைய கொஸ்டின். சோ அப்படி பார்க்கும்போது இது நிஜமாவே பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. எனக்கு வாஷிங்டன் சுந்தர் மேல ஏற்றஸ் எல்லாம் கிடையாது. இஸ் a வெரி குட் பிளேயர், நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவங்க என்ன ஒரு வந்து இது வச்சிருக்காங்கன்னு தெரியாது, என்ன ஒரு அவங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்கன்ட்டு. அவர் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து அந்த ரஞ்சி ட்ரோபி எல்லாம் ஆடிட்டு இருந்தாரான்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டா. ஆனா வாஷிங்டன் சுந்தர் இல்லைங்க, ரஞ்சி டிராப்பர் அவர் ஏன் ஆடணும்? அவர் தான் எல்லா ஸ்குவாட்லயும் இருக்கிறாரு. அவர் எப்படி ரஞ்சி டிராப்பி ஆட முடியும்? இந்தியன் ஸ்குவாட் எல்லா ஸ்குவாட்லயும் இருக்கிறாரு. நம்ம கொஸ்டின் என்ன, எல்லாருமே வந்து இந்தியன் பிளேயர் ஆன அப்புறம் அந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து ஆடலன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கமெண்ட் பண்ணிருக்கோம். அப்படி அது வந்து எப்ப சொன்னாங்கன்னா, இப்போ T20ல ஒரு பிளேயர்ஸ் இருக்கான், ஓடிஐல ஒரு பிளேயர் இருக்கும், டெஸ்ட்ல ஒரு பிளேயர் இருக்கும். அப்ப அவனுக்கு கேப் கிடைக்கும் போது நீ ஏன் சும்மா இருக்க? இல்ல அதான் T20ல ஸ்குவாட்ல இருக்கும்போது வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச்க்கு எப்படி கால் பண்ண முடியும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, வாசி அவங்க டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுக்காம தான் T20க்கு அனுப்புனாங்க.
அவர் டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுக்கல, அதனால T20 அனுப்புனாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட சீரீஸ்ல இருந்தாரு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க யாரு ரஞ்சி ஆட சொல்லணும்னா யாரு பர்ஃபார்ம் பண்ணல. இப்ப 4 வருஷமா கோலி வந்து பர்ஃபார்ம் பண்ணல. நீங்க கோலி ரஞ்சி டிராப் ஆடுங்கன்னு சொல்லணும். ரோஹித் சர்மா 4-5 வருஷமா பண்ணல. நீங்க ரோஹித் சர்மாவை நீங்க போய் ரஞ்சி ஆடுங்கன்னு சொல்லணும். இவங்க நல்லா ஆடல, நீங்க பண்ண சொல்லணும். அதுதான் நம்ம கேக்குறோம். இப்போ நீங்க அக்ஷர் பட்டேல் ஏன் பண்ண சொல்லணும்? அக்ஷர் பட்டேலுக்கு நீங்க சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்க. இந்த டைம்ல எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, நல்ல ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றவங்க மேல ஏன் கொஸ்டின் பண்றீங்க? பேட்டிங்ல வந்து இவ்ளோ போன சீரிஸும் இந்த சீரிஸ்லயுமே வந்து சொதப்புறவங்க மேல ஏன் கொஸ்டின் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அததான் சொல்ல வரேன். நீங்க நல்லா பண்றவங்க எல்லாம் ஓரம் உட்கார வச்சிடுறீங்க. அப்ப யார் மேலதான் கொஸ்டின் எழுப்ப முடியும்? இல்ல அது நீங்க ஆல்ரவுண்டர் மேலே நீங்க மறுபடியும் ஆல்ரவுண்டரே பவுலர்ஸ் மேலே போறீங்க. இங்க பிரச்சனை வந்து பேட்டிங்ல தான் இருக்கு. பேட்டிங்ல தான் இருக்கு. இது 5 வருஷமா இருக்கு. நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், ரோஹித் சர்மா போய் ரஞ்சி ஆடணும், கோலி போய் ரஞ்சி ஆடணும், எல்லாருமே ரஞ்சி ஆடணும்னு சொல்லிட்டே தான் இருக்கிறோம். அவங்க கேட்ட மாதிரி இல்ல. அது இந்த 5 வருஷமா உங்களுக்கு யாரை காப்பாத்தி நிற்பாங்க? சர்துல் தகர் காப்பாத்தி நிற்கிறாரு உங்களுக்கு. வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், அஸ்வின், ஜட்டு, இவங்க 5 பேரு, பும்ரா, சிராஜ், இவங்க சிராஜ், முகமது ஷமி, பும்ரா எல்லாம் 50-60 பார்ட்னர்ஷிப் வச்சு அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. நான் இது பேட்டிங் கூட அவங்க மாத்த மாட்டேங்கிறாங்க. மிடில் ஆர்டர் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? டாப் ஆர்டர் நம்ம வின் பண்ண சீரிஸ் எல்லாமே மிடில் ஆர்டர் ஆடி தான் வின் பண்ணோம். பங்களாதேஷ் சீரிஸை நம்ம தோத்துருக்க வேண்டியது ஜடேஜாவும் அஸ்வின் ஆடி, அதுவும் மிடில் ஆர்டர் ஆடி தான் நம்ம வின் பண்ணோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா சீரிஸ் நம்ம அங்க போயிட்டு வின் பண்ணும் போதும் மிடில் ஆர்டர் ஆடி தான் வின் பண்ணோம். நம்ம மிடில் ஆர்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அததான் சொல்றேன். இப்ப அந்த மிடில் ஆர்டர் வச்சுதான் நம்ம வின் பண்ணிட்டு இருக்கோம். அதையே ஏன் சேஞ்ச் பண்றீங்க? அதுதான் டாப் ஆர்டர் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்க மாட்டேங்க. இப்ப டாப் ஆர்டர் அவங்க சேஞ்சே பண்ணாமலாம் இல்ல. ஜெய்ஸ்வால போட்டாச்சு. வாஷிங்டன் சுந்தர் ஓகேதான், அஸ்வினும் ஓகேதான். இல்ல நான் இது வந்து எப்படி சொல்றேன், நான் அனலைஸ் பண்ண இந்த 4 வருஷம் 5 வருஷம் நான் அனலைஸ் பண்றதை நான் சொல்ல வரேன். எப்படின்னா, இப்ப வந்து அஸ்வின் அதே மாதிரி ஜட்டு வந்து இந்த 5 வருஷமா அப்படியேதான் இருக்கிறாங்க. அது எந்த சேஞ்சும் பண்ணல. அதே மாதிரி பும்ரா, முகமது ஷமி, சிராஜ் அப்படிதான் இருக்காங்க. ஒரு 4-5 வருஷமா அது எந்த சேஞ்சும் பண்ணல. ஏன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க டாப் ஆர்டர்ல எத்தனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க மட்டும் பாருங்க. புஜாராவை சேஞ்ச் பண்ணாச்சு, ரகானாவை சேஞ்ச் பண்ணாச்சு, சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வந்தாச்சு, ஸ்ரேயாஸ் ஐயரை கொண்டு வந்தாச்சு, சுப்மன் கில்லுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் யாரு அதை விட்டீங்களா? வேற யாரை போட்டாங்க? அனுமன் விகாரிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளவு சான்ஸ் தான் கொடுக்குறது? அப்போ நீங்க டாப் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்துனே இருக்கீங்க, எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. தேவதத் படிக்கல் சான்ஸ் கொடுத்தாச்சு. ஆனா நமக்கு அந்த அது செட் ஆகாத போது வேற வழி இல்ல. அட்லீஸ்ட் மிடில் ஆர்டர் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறான். இப்ப மிடில் ஆர்டர் நீங்க கை வச்சீங்களா, ஏற்கனவே டாப் ஆர்டர் முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து ஒண்ணுமே கான்ட்ரிபியூஷன் வர்றது இல்ல. இல்ல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, மிடில் ஆர்டர்ல வந்து ஜடேஜா, அஸ்வின், அஸ்வின் மட்டும் நம்ம பேட்டிங் ஆல்ரவுண்டரா எடுத்து பவுலிங் ஆல்ரவுண்டரா நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவரும் 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 400-500 பிளஸ் அந்த அளவு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரை நம்ம கண்டிப்பா டீம் லெவல்ல எடுக்காம விட முடியாது. அவரும் நல்லா பண்றாரு. சோ வந்து ஜடேஜாவும் நல்லா பண்றாரு, வாஷிங்டன் நல்லா பண்றாரு, அக்ஷர் பட்டேல் 4 ஆல்ரவுண்டரோட போக முடியுமா, 4 ஸ்பின்னரோட போக முடியுமா ஒரு டீம் லெவல்? ஹோம் கண்டிஷன் வேற, செனா கண்ட்ரி வேற. செனா கண்ட்ரில இது வரைக்கும் ஈவன் ஹோம் கண்டிஷனே கூட இருக்கட்டும், ஹோம் கண்டிஷனே 4 ஸ்பின்னரோட போக முடியுமா? 3 ஸ்பின்னரோட போறோம்ல, அவ்வளவுதான். 3 ஸ்பின்னரோட போகும்போது நீங்க ஆல்ரெடி 3 கேப்பபிலிட்டி. அப்போ ஒருத்தவங்களை டிராப் பண்ணலன்னு क्वेश्चन வரும்ல, ஏன் டிராப் பண்ணீங்கன்னு. இல்ல நான் டிராப் பண்றல, ஸ்குவாட்ல இருக்கிறவங்கள யூட்டிலைஸ் பண்ணாம ஒரு ஒலியில இருக்கிற ஒருத்தர். இப்போ அக்ஷர் பட்டேல் நீங்க எதுக்கு எடுத்தீங்க? ஸ்குவாட்ல 3 மேட்ச் சீரியலா ஸ்குவாட்ல எடுத்தாச்சு. அவர் அங்க உட்காந்து இருக்காரு. அவரை விட்டுட்டு ஒரு ரஞ்சில் ஆடின ஒரு பிளேயர் தூக்கின்னு வராங்க. இது என்ன கான்செப்ட்? அப்ப நீங்க டைரக்டா நீங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு அக்ஷர் பட்டேல் ரிலீவ் பண்ணிட்டீங்களா? அவர் ரஞ்சி ஆடி நிப்பாரு, இல்ல அவர் போய் T20 சீரிஸ் ஆடி நிப்பாரு. ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு பிளேயரை நீங்க விட்டுட்டீங்க. அதே பர்ஃபார்மன்ஸ், அதே லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அதே மாதிரி பவுலிங் வச்சிருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பவுலரை நீங்க ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து அவர் எடுக்கல. ரஞ்சில ஆடினாருன்றதுக்கோசரம் அவர் தூக்கினாரு. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, ஒத்துக்கிறான். பட் ஒய் அக்ஷர் பட்டேல்? இதுதான் கொஸ்டின். இதே மாதிரிதான் ஒவ்வொரு பிளேயர் மேடம். நம்ம நாட் ஓன்லி ஆல்ரவுண்டர் மேலும் சொல்ல வரல, இதே மாதிரிதான். இப்ப அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரோஹித் சர்மா உட்கார வச்சு நீங்க அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. ஏன்னா அவர் டொமஸ்டிக்ல அவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கில்ல கொடுத்துக்காருங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கில்ல கொடுத்து பாருங்க ஒரு மேட்ச். அதான் சொல்றேன் நானு. அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு ரோஹித் சர்மா உட்கார வைக்கலாம் நீங்க சொல்றீங்க. அவ்வளவு சாதாரணமா சொல்லியாச்சு. ஒரு கேப்டனு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் T20 கப் வின் பண்ணாரு. இல்ல எவ்வளவு பெரிய டிசிஷனா இருக்கும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் கேப்டன் வந்தா தூக்க கூடாது, அப்படிதானே? அப்படி இல்ல, ஆனா அப்படிதானே பண்றாங்க. அப்படிதான் அது மீனிங். அது அப்படிதான் ரோஹித் சர்மா ஓபனிங் இல்ல ரோஹித் சர்மா நானே
போன வீடியோ சொல்லியிருக்கேன், ரோஹித் சர்மா வந்து டீம்ல இல்லாம இருக்கிறதே கூட ஒரு டீசென்டா தான் இருக்கும். அதுதான் பிரச்சனையே. நம்ம வந்து ஸ்டார் வேல்யூ பத்தியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார் வேல்யூ ரோஹித் சர்மாவை எப்படி ஒரு கேப்டன் உட்கார முடியும்? உட்காருங்க. இப்ப என்ன ரோஹித் சர்மா ஏன் உட்கார கூடாது? அதுதான் ரோஹித் சர்மா பும்ரா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாருல. அதான் ரோஹித் சர்மா வந்து போன சீரீஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல தோத்தாரு. அடுத்தது வந்து இங்க ஒரே ஒரு மேட்ச் தான் இல்ல. அந்த ஒரு மேட்ச் இல்லாததுக்கே அந்த ஸ்லாட் இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆச்சு. கான்ட்ரோவர்சி கிரியேட் ஒரு மிடில் ஆர்டரே போனாரு. இல்ல அவர் வந்ததுனால தான் கான்ட்ரோவர்சி வந்துச்சு. அவர் இல்லாத போது டீம் சூப்பரா செட் ஆயிருந்துச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கான்ட்ரோவர்சி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. அழகா ராகுல் எஸ்எஸ்வி ஆடினாங்க. சூப்பர் பார்ட்னர்ஷிப் கிடைச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. பும்ராவும் சூப்பரா கேப்டன்ஷிப் பண்ணாரு. அவர் நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பேசியிருப்போம், இந்த ஹெட்டுக்கு வந்து 20 ஓவர் கொடுக்காம இருந்து இந்த மாதிரி டாக்டிக்கல் எல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்டெப் டவுன் பண்ண சொல்ல, ஒரு மேட்ச் உட்காரன்னு சொல்றது தப்பு இல்ல. அப்படி நீங்க அவரை கொடுக்கலையா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல துருவ் ஜுரல் இருந்தாரு, நீங்க தேவதத் படிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க. தேவதத் படிகள் துருவ் ஜுரலோட நல்ல பிளேயர் ரேட்டட் பண்ணிக்கிற அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கல? அப்ப 5 மேட்ச் சீரிஸ் அவர் கூட்டு வந்து உட்காரச்சுங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்களே சொல்றீங்க டொமஸ்டிக்ல இவர் ஸ்டார்னு சொல்லிட்டு. அவர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, 60 வச்சிருக்காரு ஆவரேஜ். இப்ப தேவதத் படிக்கல் பதில் நீங்க இவர் கொடுத்துருக்கலாமே. தேவதத் படிக்கல் நல்ல பிளேயர் தான் இல்லன்னு சொல்ல வரல. இந்த ஓப்பனிங் ஸ்லாட் அவர் வச்சு அவர் பில் பண்ணிருக்கலாம். இப்ப துருவ் ஜுரலுக்கு நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி ரிஷப் பந்த் இருக்காரு. இன்னொரு எதுக்கு துருவ் ஜுரல்? ஏன்னா அவர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இமிடியேட்டா எவன் பர்ஃபார்ம் பண்றான் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துறாங்க. துருவ் ஜுரல் வந்து அந்த ஏ கேம் இந்தியா ஏ கேம்ல ஒரு 80 ரன் அடிச்சாரு. அதனால வந்து ஓகே துருவ் ஜுரல் செட் ஆயிட்டாரு. வாய்ப்பு கொடுத்து செக் பண்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இல்ல. வின் பண்ணி அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ WTC வந்து தொங்கி நிக்குது நமக்கு. வாய்ப்பு கொடுத்தா துருவ் ஜுரல் எடுத்துட்டு போந்து நான் எந்த விதத்திலுமே வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தப்புன்னு சொல்ல வரல, நான் தப்புன்னு எல்லாம் சொல்ல வரல. ஆனா ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணதே அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல துருவ் ஜுரல் மட்டும்தான். அததாங்க சொல்றேன், ரீசெண்ட் பயஸ் வச்சே டீம் எடுத்து நிக்கிறீங்க. ரீசெண்ட் பயஸ வச்சே டீம் எடுத்து நிக்கிறீங்க. டெஸ்ட் 2020 எடுக்கலாம், T20 அப்படி T20 நீங்க ரீசெண்டா நல்லா ஆனான்னு எடுக்கலாம். டெஸ்ட்ல அப்படி எடுக்க முடியாது. அங்க அடி வாங்கணும், 150 பால் ஆடணும், 200 பால் உள்ளும். 200 பாலுக்கு புஜாராவுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 200 பால் வந்து 35 ரன், கையிலே 35 அடி வாங்கிருப்பாரு. அந்த ஸ்டாண்ட். இப்ப நமக்கு இந்தியன் டீமுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? யாருமே செஷன் தாண்டறதில்ல. 100 பால் ஆடுற எந்த பிளேயருமே இல்ல இப்போ. அததான் சொல்ல வர. அந்த மாதிரி ரேட்டட் பிளேயருக்கு நீங்க அவர் கொடுத்து அவர் பரவாயில்ல, அவரும் 10 ரன்ல அவுட் ஆகட்டும், தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அவர் கொடுக்கவே மாட்டேன்றீங்களே. அவருக்கு 30 வயசு ஏஜ், அவருக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. என்னன்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நீங்க ரோஹித் சர்மா கொடுத்தது எனக்கும் விருப்பம் இல்ல, எனக்கும் வந்து என்ன சொல்றது அதுல உடன்பாடு இல்ல. இருந்தாலும் வந்து ஏன் அவர்கிட்ட போறாங்கன்னா, அவங்க ஏன் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா போயான்னு கூட தெரியாது. இப்போ இந்த சீரீஸ் மட்டும் ஒழுங்கா ஆடலாம் முடிஞ்சிச்சு. அவங்க கெரியர், டெஸ்ட் மேட்ச் கெரியர் முடிஞ்சு அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் கெரியரே வந்து ஒரு 1 இயரோ 2 இயரோ அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து இவங்க லாஸ்டா வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர, இவங்களை வந்து அந்த ஸ்லாட்லயே ஓப்பனிங் பிளேஸ்ல கொடுத்து அப்படியே வந்து அடுத்து மிஞ்சி போனா WCT வரைக்கும் போவாங்களா, ஃபைனல் வரைக்கும் போவாங்களா இன்கேஸ் குவாலிஃபை ஆனா? அதுக்கு மேல அவங்க இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? சான்ஸே இல்ல. எப்படி வந்து T20 வின் பண்ண உடனே எவ்வளவு குயிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்போ வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கே தெரியலனாலையும் அவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது லாஸ்ட் சான்ஸ் தான் அவங்க. அதனாலதான் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க தவிர மற்றபடி எனக்கு எதுவும் அவங்க டீமுக்கு தேவைன்றதுக்காக எல்லாம் சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கல. அது கரெக்ட் தான். பட் என்னன்னா, ஒரு முடிஞ்சு போன பிளேயருக்கு நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, இஸ் எ லெஜண்ட். அவர் வந்து டெஸ்ட் பயங்கரமா ஆடினுங்கிறாரு, செம்ம பிளேயரு. அவரெல்லாம் நம்ம ஹிட் பண்ணலாம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் ஓகே தான். அது வந்து அவரோட லெகசி. அதெல்லாம் நம்ம வந்து ரோஹித் சர்மா இப்ப நம்ம சொல்றதுனால அவர் கீழே எல்லாம் போயிட்டு போறதில்ல. அவருக்குன்னு ஒரு தனி லெகசி இருக்கு. அதை அவர் அழகா பெஞ்ச் மார்க் பண்ணிட்டாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இப்ப அவர் இருக்க மாட்டாரு, இன்னொரு 2 வருஷத்துல 1 வருஷத்துல அவரே இருக்க மாட்டாரு, அதுக்கோசரம் போயிடுவாருன்னா இது உங்களுக்கு நீங்க சீரீஸும் போயிடும், WTC ஃபைனலும் போயிடும். அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா நம்ம இப்ப வந்து பிளேயருக்காக நான் விளையாட பார்க்க போறதில்ல, பிளேயருக்காக விளையாட போறதில்ல. இப்ப கோலி 100 அடிச்சா ஹாப்பி. மோர் தென் வின்னிங் தான் நமக்கு முக்கியம். கோலி 100 அடிச்சு இந்தியா தோத்தா யூஸ் இல்ல. அவர் கோலி 60 அடிச்சுட்டு இந்தியா வின் பண்ணா தட் இஸ் வாட், அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க 2014 ஸ்டெப் டவுன் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு தலை. கேப்டன்சி மிடில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு 3ஆவது மேட்ச்ல. இப்ப நீங்க பும்ரா கிட்ட கொடுக்கறதுனால உங்களுடைய லெகசி ஒன்னும் ஆயிட்டு போறதில்ல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பேட்ஸ்மேனா கண்டினியூ பண்ணுங்க.
நீங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியே வாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ஹோம் சீரிஸ்ல ஒரு 100 வருஷம் பண்ணாத ஒரு சாதனையை பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். இப்ப 2வது மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்த உடனே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து இன்னும் பிரஷர் ஏத்த. பும்ரா நல்லா பண்ணி ஜெயிச்சிட்டாரு. செகண்ட் மேட்ச் நீங்க தோத்துட்டீங்க. இன்னும் பிரஷர் தான் இருக்குமே தவிர அந்த ஃப்ரீ மைண்டே வராது. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து அழகா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இப்ப நீங்க புது பிளேயர் கிட்ட கொடுக்க போறதுல நம்ம ஒண்ணே ஒண்ணு நம்ம சஜஸ்ட் பண்ண மாதிரியே நடந்து லாஸ்ட் மேட்ச் நம்ம லாஸ்ட் வீடியோ செகண்ட் மேட்ச் ப்ரீவியூ கொடுக்கும்போதே நம்ம சொன்னோம் ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பா வந்து மிடில் ஆர்டர் தான் ஆடுவாரு. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அவளுக்குன்னு நம்ம பேசணும். சேம் அதே மாதிரியே அவர் மிடில் ஆர்டர் தான் வந்தாரு. சேமா அது மிடில் ஆர்டர் ஓப்பனிங்ல என்ன பண்ணுவாரோ அதே தான் மிடில் ஆர்டர்ல இறங்கியும் பண்ணாரு. ஸோ இதே மாதிரிதான் வந்து கேப்டன்ஷிப்பையும் வந்து கான்ட்ரவர்சி வந்திருக்கு. கண்டிப்பா அதுவும் வந்து குயிக்கா நம்மளுக்கு எந்த நியூஸ்னாலும் வரலாம், எப்ப வேணாலும். நம்ம அததான் சொல்ல வரேன். அது எப்பனாலே வரும், அது கன்ஃபார்ம். அதனால வந்து நம்மளே இவ்வளவு பேசும்போது வந்து பேச வேண்டியவங்க பேசிருப்பாங்க, கமெண்டேட்டர் பேசிருப்பாங்க. அது கரெக்ட். அது வந்து அது என்ன மாதிரி டெசிஷன் தெரியல. சோ அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாருமே நம்ம சொல்றது என்னன்னா பிளேயர்ஸை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா மிடில் ஆஃப் த சீரிஸ் கொண்டோம். ஓப்பனிங் அதுதான், ராகுல் ஜெய்ஸ்வால் தான் போறாங்க. 1 டவுன் கில்லு தான், அதுல சேஞ்ச் இல்ல. விராட் கோலி நெக்ஸ்ட் வந்து 5th ரோஹித், ரிஷப் பந்த். இந்த டாப் ஆர்டர்ல எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. அதுக்கு அடுத்து எய்தர் அஸ்வின் எம்ஜி கில் இருக்குல்ல, இந்தியா வந்து பேட்டிங்ல இப்போ பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும்னா அதுக்கு 1 டவுன் இறங்குற நம்ம சிவம் ஏதாவது போப்பாம் பண்ணா மட்டும் ஒரு செஞ்சுரியால ஒரு 100+ ரன்ஸோ வந்து அடிச்சா மட்டும்தான் வந்து இந்தியா வந்து மேட்ச்ல பேட்டிங்ல சொல்லி இது பண்ண முடியும். அவர் சொல்றாரு அடிக்கிறது 10-20 ரன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா தான் இருக்கு. அதுல அந்த பிக் ஸ்கோர்ன்றது வந்து அவருக்கு ரொம்ப காலமா இல்ல. அது பிக் ஸ்கோர் வரணும்னா நிக்கணும்ல, செஷன் இருக்கணும்ல. 90 ஸ்ட்ரைக் ரேட்ல 80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த பொறுமையா டெஸ்ட் மேட்ச் ஆடுறோன்ற நினைப்பே இல்ல. எல்லாமே மேட்ச் இதே மாதிரிதான் ஆடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா நீங்களே ஒரு டார்கெட்டோட போனுங்க. எப்படின்னா அது பண்ண முடியுமான்னு தெரியல. ஆஸ்திரேலியா மாதிரி பவுலர்ஸ் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க கிட்ட பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம வந்து இந்த செஷன்ல 65 ரன் அடிக்கணும். அட்லீஸ்ட் 1-2 விக்கெட்டுக்குள்ள மடக்கணும். செகண்ட் செஷன்ல ஒரு 140 150 அடிக்கணும். ஒரு 2 விக்கெட் எடுக்கணும். ஒரு 150க்கு 4ன்ற கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மேட்ச்ல வின் பண்றதை பத்தி யோசிக்க முடியும். 150க்கு 7 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. ஏன்னா அது அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு நம்ம டெய்லண்டர் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம டெய்லண்டர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் பிட்ச்லாம் நம்ம ஆளுங்க ஒரு 30-40 கூட அடிச்சதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ரொம்ப வெரி ஒஸ்டா தான் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த பிட்ச் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அது ரொம்ப ஸ்பைசி, பயங்கரமா ஸ்பின், இது என்னது ஸ்பீடா இருக்கும். 4th டே 5th டே பயங்கரமா ஸ்பின் ஆகும். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து பயங்கரமான ஃபாஸ்ட் பிட்ச். இதுல நம்பர் 1 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பார்த்தா ஷேன் வார்ன். அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். நம்பர் 4 பார்த்தா நேத்தன் லேயன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அவங்க பிளேயர்ல 52 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஆனா இந்த பிட்ச் வந்து பயங்கரமான ஸ்பீடு ஃபாஸ்டான பிட்ச் தான். ஆனா 4வது 5 நாள் அந்த கிராக் ஓப்பன் ஆக ஸ்பின்னும் பயங்கரமா எடுப்படும். சோ அப்படி பார்க்கும்போது இது போத் த மிக்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஒருவேளை நாளைக்கு இந்தியா பேட்டிங் ஆடினா அந்த ஃபர்ஸ்ட் செஷனை கடக்க ட்ரை பண்ணோம். நம்ம ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் செஷனை கடக்கிறதே இல்லையே. எடுத்து கூட இந்த 20க்கு 4 விக்கெட் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னது 5 நாளும் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட்? அது அந்த மாதிரி கண்டிஷன்ல மாட்டிட்டோமா சிதைச்சிருவாங்க ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ். கிளவுடி கண்டிஷன்ல கிடைச்சா அப்பப்போ வெளியே வேற போயிட்டு வந்தா சோலி முடிஞ்சிரும். இல்ல அவங்களுக்கு மார்னிங் கிளவுடி சீசன் கிடைச்சாலே போதும். இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா பிளேயர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஏர் கரெக்டா அவங்களுக்கு பாலுக்கு சூப்பரா வரும். அதுல இது நம்ம ஆளுங்க பேட்டிங் இது கிடைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 36 கூட எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரிதானே பெங்களூர்ல மாட்டணும் நியூசிலாந்து. அதே மாதிரிதான் கிளைமேட் செட் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. செட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. செம மேட்ச். ஸோ அதான் நிறைய பேசிட்டோம். ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் டல்லா இருந்தா கூட மேபி அவங்களுக்கு வந்து இந்த ஹெட் இப்போ லாம்பஸ் சேஞ்சும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னும் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா அவங்க சைடு பவுலிங் எல்லாம் குறை சொல்ற அளவுக்கு யாருமே இல்ல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த லவ் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் வர சொல்லிதான் சொன்னீங்க. அது 60 ரன்ஸ் தான். பட் நல்லாவே கனெக்ட் ஆச்சு அவருக்கு. மாமா குறாருன்ற மாதிரி இருந்துச்சு. மெக்ஸிவினி கூட வந்து ஒரு நல்ல ஒரு 39 கான்ஃபிடென்ட்டான ஸ்ட்ரோக் தான். சோ அவங்க கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு மாதிரி தெரியுது. இன்னும் அதுல ஸ்டீவன் ஸ்மித் மட்டும் கொஞ்சம் வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு நம்ம என்ன ஆக போறோன்னே தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஸ்டீவன் ஸ்மித் எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கன்ஃபார்ம். அவரெல்லாம் நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அது எந்த மாதிரி பவுலர் சோர்வடை வைப்பாங்க நல்லாவே தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டீவன் ஸ்மித், கில்கிரிஸ்ட் யார் வந்தாலும் சரி, இந்தியன் பவுலிங்லால வந்து அவ்வளோலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான் வந்து அவங்கள வந்து அட்லீஸ்ட் ஒரு 3rd டே 4th டே வரைக்கும் கொண்டு போக முடியும். பேட்டிங் இந்த மாதிரி எல்லாம் சொதப்பினா நீ எவ்வளவு ஷேன் வார்னே அவங்களுக்கு ஆப்போசிட் ஆடினா கூட வின் பண்ண முடியாது. அதான் உண்மைதான், அவங்களுக்கும் பேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ மோரலஸ் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான மேட்சா இருக்கும் போது அதை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி சிராஜ் ஹெட் ஃபைட்டு, வெளியே கான்ட்ரவர்சி, ஸோ அதான் அந்த ஹீட் ஆரம்பிச்சிருச்சு. பிஜிடி சீரீஸ்க்கான ஹீட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் டிமெரிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 20% 30% பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க 2 பிளேயர்ஸ்க்கும். ஸோ அப்புறம் நம்ம சிராஜை பார்த்து அங்கே ஆஸ்திரேலியன் க்ரௌட் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் அந்த 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 செட் ஆயிடுச்சு டோன். ஓகே, இதுதான் பிஜிடி சீரீஸ், இப்படிதான் இருக்கும். 3rd மேட்ச் வந்து காபா வேற. ஸோ சொல்லவே தேவையில்ல, ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் நம்மளுக்கு காத்தனுக்கு போகுது. எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி மழை வராம இருந்துச்சுன்னா இது வந்து வேற லெவல் மேட்ச். ஏன்னா 2 டீமுக்குமே WTC ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியாவுக்கும் இது ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்தியாவுக்கு இதுதான் டெட்லைன். இதுல ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க WTC நினைச்சு பார்க்கலாம். தோத்தா 90% இந்தியா, 95% இந்தியாவுக்கு முடிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மிச்சம் இந்த வருஷம் WTC ஃபைனல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிடும். ஒரு பக்கம் கேப்டன்சி ப்ரெஷர், ஒரு பக்கம் பேட்டிங் ப்ரெஷர், ஒரு பக்கம் WTC ஃபைனல் ப்ரெஷர். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஷரைஸ்டான மேட்ச். எப்படி வெளியே வர போறாங்க, எப்படி இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்கன்னு தெரியல. ஸோ நம்ம மேட்சை பார்த்துட்டு Day 1ல இருந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.